அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? பாருங்கள், இப்போ தான் ஆண்டு பிறந்தது போல் இருந்தது. இந்த மாத முடிவில் நிற்கிறோம் இல்லையா? முதல் மாதம் முடிகிறது இன்றோடு. அப்போ நமக்கு ஒரு ஆண்டு ஒரு நாளை போல் கழிந்து போகிறது அல்லவா? அந்த நாளுக்கும் இறைவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அல்லவா? அந்த ஆசீர்வாதம் நமக்கு பெரிதான் அல்லவா? அப்போ அந்த ஆசீர்வாதம் இன்னும் பெரிதாக வேண்டுமென்றால், இவ்வுலகை சார்ந்தது அல்ல, விண்ணுலகை சார்ந்ததை நாம் தேடுவோம் என்றால் இன்னும் நிறைவாக இருக்கும் அல்லவா? இன்றைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 6, இறைவார்த்தை 7 9 முடிய. நிலம் அதன் மீது அடிக்கடி பெய்யும் மழைநீரை உறிஞ்சி வேளாண்மை செய்வோருக்கு பயன் தரும் வகையில் பயிரை விளைவிக்குமாயின் அது கடவுளின் ஆசி பெற்றதாகும். மாறாக முட்செடிகளையும் முட்புதர்களையும் முளைக்குமாயின் அது பயனற்ற சாபத்திற்குள்ளாகும். முடிவில் அது தீக்கிரையாக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நாங்கள் பேசினாலும் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் மேலான வழியில் நடந்து மீட்புக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தையில் அவர் கடுமையாக பேசுகிறார் பாருங்கள். நிலம் மழை பெய்யுது, அது நிலத்தில் விழுகுது, விவசாயிகளுக்கு விளைச்சலை கொடுக்கறது இல்லையா? ஆனால் சில நிலத்தில் முட்செடிகளும் புதர்களும் தான் முளைக்குது. அப்போ அது சாபத்துக்குரியதானே? அதுதான் இறைவனுடைய கொடைகளை நாம் பெறும்போது, நல்லவர்களாய் நாம் இருக்கும்போது, நல்ல நிலத்தில் அந்த இறைவனுடைய கொடைகள் வரும்போது, நல்ல உள்ளத்தில் வரும்போது நிறைய பலன்களை கொடுக்கும். இறைவனுடைய கொடையை நிறைய விரும்பி பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அதை பயன்படுத்தாமல் இருந்தால் அது எந்த இதுக்கு ஒப்பாகுது? முட்செடிகளையும் முட்புதர்களையும் விளைக்கும் நிலத்திற்கு ஒப்பாகுது அது. அப்போ அது என்னதாகுது? சாபத்திற்கு ஆகுது. அவருடைய அருக்கொடைகளை தவறாக பயன்படுத்தும் போது சாபத்திற்கு உள்ளாகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? உங்களை நான் கடிந்து கொள்ளவில்லை, நீங்கள் மேலான வழியில் தான் நீங்கள் நடக்கிறீங்க, ஆனால் இதை அடிக்கடி உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிற முறையில் அவர் பேசுகிறார். ஏனென்றால் மேலான வழியில் நடந்து மீட்புக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நோவுகள் வந்தாலும், நொடிகள் வந்தாலும் இறை சித்தம் என்று ஏற்றுக்கொள்கின்றவர்கள் மேன்மையான வழியில் மேலான வழியில் நடக்கிறார்கள் என்பது பவுலடிகளார் சொல்கிறார். அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். நமக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் இறை சித்தம் இல்லாமல் வந்தால் நம்மிடம் விட்டு அகன்று போயிடும். இறை சித்தத்தோடு வந்தால் அதை நாம் அனுபவித்தான் ஆக வேண்டும். ஜபத்தாலும் தபத்தாலும் அதை நாம் முறியடிக்க முடியும் இல்லையா? இலகுவாக துன்பம் அனுபவிக்கணும். நாம் அந்த துன்பங்களும் அதிகமாக இல்லாமல் ஜபத்திலும் தவத்திலும் போகும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். நாம் ஒரு கணக்கு வைத்திருப்போம், ஆனால் இறைவன் நமக்கு ஒரு கணக்கு வைத்திருப்பார். அந்த கணக்கை அறியவே முடியாது. நாம் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று இன்னைக்கு எண்ணுவோம். ஆனால் அந்த நம்ம எண்ணங்களை விட இறைவன் தருகின்ற எண்ணங்கள் இருக்குது பாருங்கள், அது மேலானதாக இருக்கும். அந்த எண்ணத்திற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. அப்போ நாம் இறை சித்தத்தின்படி ஏற்று நடக்கும்போது நாம் நிறைவாக இருப்போமா? அந்த வரம் கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்குரிய பாதையில் நடந்து மேலானவற்றை நாடும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை தந்து எங்களை வழிநடத்துகிறீர். இந்த வழிநடத்துதல் ஒன்றே போதும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் உண்மை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் இந்த நிலையில் இருக்கும்போதுதான் நாங்கள் உண்மையே தேடி, உண்மையே நாடி, உண்மையே துதித்து, உண்மையே போற்றி பிறருக்கு எடுத்து சொல்லும்படி எங்களை பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. இந்த வரத்தை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.